உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை கோயில் கிரிவலம் பாதை விரிவாக்கம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது. விரிவாக்க பாதையில் உள்ள மரங்களை வெட்ட வேண்டாம் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் கோயிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். பௌர்ணமி, கார்த்திகை உள்ளிட்ட நாட்களில் தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பக்தர்கள் கிரிவலம் செல்வது வழக்கம். இந்நிலையில் இங்குள்ள மலைப்பாதைகளில் பக்தர்களின் வசதிக்காக 65 கோடி ரூபாய் செலவில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அவசர கால பாதை அமைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இதற்கு இப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் அதிகரிச்சுட்டே போகுது. கார்த்திகை தீபம் போயிட்டு இருந்தவங்க மாசம் போயிட்டு இருந்தவங்க இப்போ டெய்லிக்குமா போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அந்த கிரிவல பாதையை அகலப்படுத்தணும், விரிவுபடுத்தணுன்றது நாங்கள் வரவேற்கிறோம். அதே சமயத்தில் அங்கே சாலை ஓரத்தில் இருக்கிற மரங்களை பாதுகாக்க வேண்டியது உங்களோட கடமை. அந்த மரங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் எங்களுக்கு நீங்கள் அதை செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வருணலிங்கம், வாயுலிங்கம் என புராண கால லிங்கங்களை பார்வையிடுவதற்காக இங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இங்குள்ள சுற்றுச்சூழல் மிகப்பெரிய ஆறுதலாக உள்ளது. இந்த மலைப்பாதையில் மரங்களை வெட்டிவிட்டு சாலை விரிவாக்கம் செய்தால் விலங்குகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதோடு விவசாய நிலங்களும் அழியும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கின்றனர் பொதுமக்கள். திருவிழா நாட்களில், கார்த்திகை தீபம் போன்ற நாட்களில், சித்ரா பௌர்ணமி போன்ற நாட்களில் 20 to 30 லட்சம் பக்தர்கள் இந்த கிரிவலத்தில் கலந்துக்கிறாங்க. கடந்த சித்ரா பௌர்ணமி கிரிவல பாதையில் கிரிவலம் வரவே 7 மணி நேரம் எடுத்த அளவுக்கு அடிப்பிரதட்சணம் மாதிரி வரக்கூடிய ஒரு சூழல் உருவானது. இவ்வளவு பக்தர்கள் நாடக்கூடிய இந்த திருவண்ணாமலையில் இந்த கிரிவல பாதையுடைய விரிவாக்கம் நிச்சயமா தேவைன்றது தான் ஒவ்வொரு பக்தர்களுடைய கருத்தாக இருக்கு. பாதையிலேயே வயசானவங்களும் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஒரு ஆட்டோவோ ஆம்புலன்ஸ்லையோ நம்ம ஏற்றிக்கிட்டு கிரிவலத்தை முடிக்கிற மாதிரி இருந்தால் மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம்தான், வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். என்ன ஒன்று, எங்களுக்கு மரத்தை அகற்றாம ரோடு பாதையை உருவாக்கணுன்றது தான் எங்களோட வேண்டுகோளாக இருக்குது. இந்நிலையில் கிரிவலம் வரும் முதியவர்கள், குழந்தைகள் உள்ளிட்டோர் கூட்ட நெரிசலில் சிக்கி பாதிப்புக்குள்ளாகும் போது அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல இது போன்ற பாதை அவசியம் என்றும், அதே நேரத்தில் பல ஆண்டுகளாக வளர்க்கப்பட்ட மரங்களை வெட்டாமல் மாற்று வழியில் இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதும் இப்பகுதி பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ். Thank you.